வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டைமர், வேரியபிள் டைமர். நம்ம இஷ்டத்துக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் அப் டு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நாம் இந்த டைமிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 555 ஐசி யூஸ் பண்ணியிருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு 555 ஐசியை பற்றிய ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நியூ கமர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்குங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் 555 ஐசியை பற்றி. அதில் போனீங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த 555 ஐசி இது 8 பின் இருக்கும். இது டிப் அப்படின்னு கேட்டகரி, டூயல் இன்லைன் பேக்கேஜ். இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட்டு மினிமம் 3 வோல்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணணும். அப் டு 15 வோல்ட் வரைக்கும் இந்த ஐசி வேலை செய்யும். இந்த ஐசியை 3 விதமான ஸ்டேட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மானோ, இன்னொன்று பை, அடுத்தது அஸ்டேபிள். மானோ அப்படின்னா ஒரு கமாண்டுக்கு ஒரு லைட் எரியும். பை அப்படின்னா ஒரு கமாண்டுக்கு லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும். அஸ்டேபிள் அப்படின்னா ஒரு கமாண்டுக்கு அந்த லைட் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இதுதான் 3 மோடு. 3 மோடையும் இந்த ஐசி வச்சு பண்ண முடியும். இந்த ஐசியை கண்டுபிடிச்சி 75 வருஷம் ஆகுது. இந்த ஐசிக்குள்ளே 25 டிரான்சிஸ்டர் இருக்குது, 16 ரெசிஸ்டர் இருக்குது, 2 டயோடு இருக்குது. ஓகேவா? இவ்வளோ பொருளையும் சிங்கிளாக 1 சென்டிமீட்டருக்குள்ளே சுருக்கி ஒரு சிப்பு. இன்றைக்கி வரைக்கும் நியூ கமர்ஸ், ஹாபியஸ்ட், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் இண்டஸ்ட்ரியில் பர்சங்களுக்கு இந்த ஒரு 555 ஐசி ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு சர்க்யூட்டையும் அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம மெல்ல மெல்ல டெவலப் பண்ண முடியும். எப்பவுமே இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இந்த எலக்ட்ரானிக்கில் காம்பனன்ட்ஸினுடைய ஷேப், சைஸ் எல்லாம் சுருங்கிக்கிட்டே வருது. ஏன்னா கஸ்டமருடைய ரெக்குயர்மெண்ட்லாம் என்ன அப்படின்னா காம்பேக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். அப்போ எலக்ட்ரானிக்ஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு காம்பனன்ட்ஸு முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் நானோ டெக்னாலஜின்னு பேர், எஸ்எம்டி டெக்னாலஜி. இன்னும் சொல்ல போனால் இனி எலக்ட்ரானிக் ஃபுல்லாக இனிமேல் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி விசிபிளாக தெரியக்கூடிய அளவுக்கு ரெசன்ஸோ கெப்பாசிட்டோ இந்த மாதிரிலாம் வரப்போகிறது இல்லை. இருந்தாலும் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா எடுத்துனையோ ஒரு எஸ்எம்டி சர்க்யூட்டையோ ஆர்டினோ சர்க்யூட்லேயோ கோடிங்லேயோ இந்த மாதிரி உள்ளே போக முடியாது. ஏகப்பட்ட சந்தேகம், ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் க்ரியேட் ஆகும். இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வரணுன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் நீங்கள் செய்யணும், ஓனாக செய்யணும். காம்பனன்ட்ஸையும் டயக்ராமையும் கொடுத்தா அந்த சர்க்யூட்டை பில்டப் பண்ண தெரியணும். அதுதான் அடிப்படை. யாருக்குனால அந்த ஸ்கில் இருக்குதோ அவங்க தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். அதுக்காக தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸையே நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா ஆண் பெண் இருபாலரும் வயசு வித்தியாசம் இல்லை, யார் வேணால் இந்த தொழிலை கற்றுக்க முடியும், இந்த கோர்ஸை கற்றுக்க முடியும் குறைஞ்ச பயிற்சி கட்டணத்தில். ஓகேங்களா? சொந்தமாக எப்போ சர்க்யூட்டை உருவாக்குறீங்களோ, ஒரு சின்ன சர்க்யூட்டுங்களோ, அப்போ தான் அடுத்தடுத்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுக்குள்ளே நீங்கள் நுழையவே முடியும். ஓகேவா? ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப இன்கார்பரேட்டடாக அமைஞ்சிட்ருக்குது எலக்ட்ரானிக் சர்க்யூட் பொறுத்த வரைக்கும். நம்ம பிகினர்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. இது ஒரு இண்டிகேட்டர். இந்த ப்ராஜெக்ட் இண்டிகேட்டர். இதில் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்குது. இந்த ட்ரிகரிங் பாயிண்ட் மூலிமா என்ன பண்ண போகிறேன், ட்ரிகர் பண்ண விசிபிள் என்ன வருது உங்களுக்கு பாருங்கள். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் லோடு கொடுத்துருக்கேன். இப்போது ஓகே, இதுதான் டைமர். ஒரு ட்ரிகர் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலர் செகண்ட்ஸ் வேலை செய்யும். 1 செகண்ட் ஒர்க் பண்ணுதா? இந்த மாதிரி சர்க்யூட், இந்த சர்க்யூட் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அல்லது யூஸ் பண்ண முடியும், நமக்கு எங்கே தேவைப்படுது இந்த மாதிரி டைமர் சர்க்யூட்டும் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக 2 555 ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்களே ஈஸியாக பில்டப் பண்ணிடலாம். டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டில் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இதில் 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இந்த 2 கண்ட்ரோல் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் பாருங்கள். இங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்குது, இங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இது ஸ்பீக்கர், 9 வோல்ட் பேட்டரி, ஒரு சர்க்யூட் போர்டு. சர்க்யூட் போர்டில் 2 555 ஐசி இருக்குது. ஒரு லோடுக்காக, எலக்ட்ரிக்கல் லோடுக்காக ஒரு பல்ப் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்சிஸ்டர் ப்ளஸ் ஒரு ரிலே இதெல்லாம் இருக்குது. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது ஒரு சர்க்யூட். ஓகே, இந்த சர்க்யூட் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு டைமர் சர்க்யூட் தேவைப்படும் பொழுது, இப்போ வீட்டுக்கு வெளியே போயிட்டு மறுபடி வரணும், ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட்,
இந்த மாதிரி சூழ்நிலையிலும் நம்ம இதை விசிபிளாக யூஸ் பண்ண முடியும். இந்த டைமருடைய டைம் செகண்ட்ஸை நம்ம ரைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு வீடியோ பர்பஸுக்காக நான் 5 செகண்ட் 10 செகண்ட் அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இது டைமர் சர்க்யூட், இன்னும் நிறைய டைமர் சர்க்யூட் இருக்குது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 நாள் 2 நாள் அப்படியெல்லாம் போகக்கூடிய அளவுக்குலாம் லாங் டைம் டூரேஷன் டைமர்லாம் இருக்குது, சர்க்யூட் இருக்குது. நம்ம ஃபீச்சரில் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம உங்களுக்கு வியூவாக பார்க்குறப்ப இந்த டைமிங் டிலே சர்க்யூட் இதை வச்சு உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதிலெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஓகேவா? ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ரிலேனா எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நடத்தியிருக்கேன். ஓகேவா? ஒரு கண்ட்ரோல் அப்படின்னா அது எப்படி பண்ணும் எல்லா யூஸும் கொடுத்துருக்கேன். 555 ஐசினா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ இதை பற்றிய ஒரு டயக்ராம் பற்றி நான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ விசிபிளாக ஒரு இன்னர் டயக்ராம் 555 ஐசி. இந்த 555 ஐசின்னு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஐசிக்குள்ளே 3 5K ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 3 5K ரெசிஸ்டன்ஸ், ஒரு 5K ஒரு 5K ஒரு 5K. விசிசிங்கிறது சப்ளை பாயிண்ட்டு, ஒன்று வந்து கிரவுண்ட். பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ் நடுவில் 3 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்குது. இந்த மாதிரி ஈக்குவல் வேல்யூ உள்ள ரெசிஸ்டன்ஸை பில்டப் பண்ண ஐசி வேர்ல்டுலேயே இது ஒரே ஒரு ஐசி தான், 555 மட்டும்தான். வேறு எந்த ஐசிலையுமே கிடையாது. அதனால தான் பெக்குலியர் நேம், பென் நேம் 555 டைமர் அப்படின்னு பேர். சரி, ஏற்கனவே இந்த டிரான்சிஸ்டரில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 25 டிரான்சிஸ்டர், 16 ரெசிஸ்டன்ஸு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு 2 டயோடு இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இல்லை ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு 2 கம்பேரட்டர் வேறு இருக்குது இந்த ஐசியில். ஓகே, இவ்வளவும் பில்டப்பாக இருக்குது. இதை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 ப்ராஜெக்ட் பண்ண முடியும். பண்ணணும். ஒரே ஒரு ஐசி மட்டும் வாங்கிட்டு எக்ஸ்டர்னல் காம்பவுண்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி விதவிதமான அவுட்புட்டை நீங்கள் வர வைக்கலாம். அதுதான் இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணியிருக்கோம், சவுண்டு எப்படி வருது, சவுண்டு எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டலாம் இந்த ஐசியில் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். 10 ஐசியை பற்றிய டிஸ்கிரிப்ஷன். இதில் 1வது பின் வந்து கிரவுண்டு, 2வது பின் வந்து ட்ரிகர், 3வது பின் அவுட்புட், 4வது பின் ரீசெட், 5வது பின் வந்து கண்ட்ரோல் வோல்டேஜ் அல்ல கண்ட்ரோல் சிக்னல், 6 தெரசோல்ட், 7 டிசார்ஜ், 8வது பின் விசிசி வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட் அல்லது சப்ளை பாயிண்ட்டு. இதான் டைமர் ஐசி. இந்த டைமர் ஐசி இன்பில்ட் சொல்லியிருக்கேன். இந்த ஐசி வச்சு மானோ பை அஸ்டேபிள் சர்க்யூட் டிசைனிங்கை பொறுத்து நாம் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், விதவிதமான ப்ராஜெக்ட் செய்யலாம். ஓகேவா? சரி, இப்போ சர்க்யூட் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் டயக்ராம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டயக்ராம் இஷ்யூ பண்ணால் உடனே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யும். இந்த பல்ப் எரிய வைக்கிறதோ, ஒரு எல்இடி எரிய வைக்கிறதோ, சவுண்டு வர வைக்கிறதோ நோக்கம் அல்ல. ஓகேங்களா? யார் கனெக்ஷன் சரியாக கொடுத்தாலும் அது வேலை செய்யும். ஆனால் அது எப்படி ஒர்க் பண்ணுது, இது வேறு எங்கே அப்ளிகேபிள் பண்ணலாம், என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் சிந்திக்கிறோம் இல்லையா? அப்போ தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து உருவாகும். ஓகே, இது ஒரு சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் 2 555 ஐசி இருக்குது. இது மானோ ஸ்டேட்டில் இருக்குது, இது வந்து அஸ்டேபிளில் இருக்குது. அப்படின்னா என்ன மானோ? இந்த ஐசினுடைய 4வது பின் 8வது பின்னு பாசிட்டிவ் லைனில் இருக்குது. 7வது பின்னுக்கு ஒரு பிக்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஐசினுடைய 2வது பின்னுக்கு ஒரு வோல்டேஜ் 4K7 ரெசிஸ்டன்ஸ் வழியாக 2வது பின்னு கிடச்சிருக்கு. இந்த 6வது பின் இருக்கு இல்லையா, இந்த 6வது பின் வந்து 33 MFD அல்லது 47 MFD 25 வோல்ட் கெப்பாசிட்டி மூலிமா இணைஞ்சிருக்கு. இப்போது இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா ட்ரிகர் 2வது பின் ட்ரிகர், இந்த 2வது பின்னுக்கு ஒரு வோல்ட் போகும். இந்த வோல்ட்டு போன உடனே இந்த 3வது பின்னில் இதனுடைய ஸ்டேட் இருக்கு இல்லையா, இதில் ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் வெளியே வரும். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு மல்டிமீட்டர் இருக்கணும். சிம்பிளாக ஒரு மல்டிமீட்டர் மூலிமா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும், ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்கிறோம். ப்ராஜெக்டில் வோல்ட் அளக்க சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ளே கிட்டத்தட்ட பக்கா சர்வீஸ் இன்ஜினியரை நீங்கள் உருவாகிடலாம். அது மட்டும் இல்லை, சர்க்யூட்டை எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸ் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போது 7வது பின்னுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக வோல்ட் வருது, 2வது பின்னுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணால் வோல்ட் வருது, 6வது பின்னு இது 33 MFD 25 வோல்ட் கெப்பாசிட்டர் அல்லது 47 யூஸ் பண்ணிக்கலாம். 1வது பின் கிரவுண்டு, 5வது பின் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சிக்னல், அது வந்து கிரவுண்ட் பண்ணலாம் அல்லது என்சிஓ கூட விட்டுறலாம். இல்லையா ஒரு 0.1 கெப்பாசிட்டர் அல்லது 0.1 கெப்பாசிட்டர்ஸை அதில் அட்டாச் பண்ணி கிரவுண்ட் பண்ணிடலாம். 3வது பின் அவுட்புட். அப்போ என்ன சொல்ல வரோம், இப்போ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும்,
மூணாவது பின்னில் வோல்ட் வரும், பாசிட்டிவ் வோல்ட் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னா அது எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டரும் இந்த கெப்பாசிட்டர் டிசைட் பண்ணுது. அதாவது மூணாவது பின்னில் வர வோல்ட்டை டிசைட் பண்ணுறது இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த கெப்பாசிட்டரும். இந்த இடத்துல பிக்சட் கெப்பாசிட்டர், இந்த இடத்துல வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டர் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதை பொறுத்து தான் இந்த மூணாவது பின்னில் பாசிட்டிவ் வோல்ட் வரும். ஒன்று இது இந்த ஐசியோட ஒர்க்கு. ஓகே, இந்த ஐசி எடுத்துக்கோமா, இது அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். இது 4வது பின்னு 8வது பின்னு. இதில் 8வது பின் வந்து பாசிட்டிவ் லைனில் வந்துருச்சு. 4வது பின்னுக்கு சப்ளை இந்த ஐசியிலேருந்து அதுக்கு வருது. லிமிட் பண்ணுறதுக்காக ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கு. அப்போது இந்த ஐசிக்கு எப்போ 4வது பின்னுக்கு வோல்ட் கிடைக்குதோ அப்போ தான் இந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகும், அதர்வைஸ் ஃபங்க்ஷன் ஆகாது. அதாவது இந்த சுவிட்சை ட்ரிகர் பண்ணால் மட்டும்தான் 4வது பின்னுக்கு சப்ளை வரும். ஓகே, சப்ளை வந்து இந்த ஐசிஓ மோடு எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் 7வது பின்னுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல 2வது பின்னும் 6வது பின்னையும் ஷார்ட் பண்ணி ஒரு கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கு. 7வது பின்னுக்கு ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் எப்படி கொடுத்துருக்கோம், இதில் எப்படி கொடுத்துருக்கோம். இதுதான் சர்க்யூட். இது அஸ்டேபிள் மோட், அது மானோ. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதில் இந்த ரெசன்ஸ் வேலையை பொறுத்து தான் இந்த கண்டென்சர் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் கரண்ட் ஃப்ளோ 2வது பின்னு 6வது பின்னுக்குள்ளேயும் இன்புட்டாக போகும். அதுக்கு பேர் வந்து தெரஸ்கோல்டு டிஸ்சார்ஜ் 7th பின். ஓகே ஓகே 3வது பின் அவுட்புட். 3வது பின் அவுட்புட்டில் ஒரு ஸ்பீக்கர் இணைச்சிருக்கு. இந்த சர்க்யூட்டை நம்ம அப்புறமேல் பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பீக்கர் இணைச்சிருக்கு. இந்த சர்க்யூட்டினுடைய ஒர்க் என்னென்னா, இது வந்து மல்டி டோன் ஜெனரேட்டர். மல்டி டோன் ஜெனரேட்டர் ஆக்சுவலாக இந்த பொசிஷனுக்கு பேர். அப்போது இந்த டோனுடைய லென்த்து எவ்வளவு நேரம் இல்லை என்ன மாதிரி டோன் வரணும் அப்படிங்கிற ரெண்டையுமே டிசைட் பண்ணும் இந்த 2 கண்ட்ரோலும். ஓகேவா? அதை தான் இப்போ உங்களுக்கு நான் டெமோவில் நான் காமிக்க போகிறேன். அப்போது இந்த 2 கண்ட்ரோலையும் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்டால், இதில் வர்ற ஆடியோனுடைய டைமிங் லென்த்தை கூட்டலாம் குறைக்கலாம். ஒன்று, என்ன டோன் வரணும் அப்படிங்கிறத கொஞ்சம் வேரி பண்ணி காமிக்கலாம். தட் மீன்ஸ் ஒரு காலிங் பெல்லிலே டிஃப்ரெண்ட்டான டவுண்டு, ஒரு 2 சவுண்டு 3 சவுண்டு வர்ற மாதிரி, அல்லது அட்லீஸ்ட் 2 சவுண்ட்ஸ் வர்ற மாதிரி பண்ணலாம். இது ஒரு காலிங் பெல்லாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். இந்த சர்க்யூட்டை விட்டுடலாம். இந்த சர்க்யூட்டை மட்டும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு காலிங் பெல் சவுண்டை இந்த 2 ஐசியும் யூஸ் பண்ணி தயாரிக்கலாம். அந்த காலிங் பெல் எவ்வளோ நேரத்துக்கு வரணும். இப்போ உதாரணமாக வீட்டில் காலிங் பெல்லை ஒரு சிங்கிள் புஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கண்டினியூவாக வந்துட்டு இருந்தால் அமுத்தி பிடிக்கணும் சுவிட்சை இல்லையா. டச் பண்ணி விட்டால் கொஞ்சம் நேரம் மெலடிஸாக பாட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகி வந்துடுவாங்க. அதுதான் கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கும். சில வீட்டில் ஆன் பண்ணால் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பெல்லு. அந்த மாதிரி வேண்டியதில்லை. ஓகேவா? அதுக்காக இந்த சர்க்யூட் கொடுத்துருக்கோம். நீங்களே இந்த சர்க்யூட்டை அசம்பிள் பண்ணிக்கலாம். பண்ணி அவுட்புட் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள், பார்க்கலாம். சரி, இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இது வேரி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ மூலிமா பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போது சர்க்யூட்டில் பாருங்கள், நான் பாட்டி ஒரு ட்ரிகர் பண்ணுறேன். எதுக்காக இந்த பல்ப் லோடு கொடுத்துருக்கேன்னா, ஆடியோ சவுண்டு வருது, அட் த சேம் டைம் அந்த லோடு வேலை செய்யுது, எலக்ட்ரிக்கல் லோடும் வேலை செய்யுது. அதை நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சவுண்டு பார்க்குறேன் பாருங்கள். இப்போ சர்க்யூட் போர்டு பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் ஏற்கனவே பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே ஒரு ட்ரிகர் பண்ணுறேன். லைட் எரியுது இல்லையா, கொஞ்சம் நேரம் தான் வருது இல்லையா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரோல் என்ன பண்ணுறேன், வேரி பண்ணுறேன். கண்ட்ரோல் டைமிங்கை வேரி பண்ணுறேன். ஓகே பாருங்கள், இந்த கண்ட்ரோலை வேரி பண்ணுறேன். அடுத்த மறுபடியும் இன்னொரு வேரி பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஜஸ்ட்டு ட்ரிகர் பண்ண வரும், இல்லை வராது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், வேரி பண்ணுறேன். எடுத்துகிட்டேன், ஒர்க் பண்ணோம். மறுபடியும் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறேன், டைம் வரும். இப்போ இந்த கண்ட்ரோலில் பாருங்கள் என்ன பண்ண பாருங்கள். இந்த கண்ட்ரோலில் வந்து நான் கொஞ்சம் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக்ஸ் விடுறேன். இப்போ வந்த சவுண்ட் எப்படி வருது, டோன் மாறிடுச்சு. முதல்ல வந்த சவுண்டு ஒரு தடவை காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு சவுண்டு, பிடிச்ச அந்த சவுண்டை வச்சுக்கலாம், பிடிச்சா இந்த சவுண்டை வச்சுக்கலாம். எதுக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எட்ஜு கொண்டு போயிட்டேன்னா 3 சவுண்டு, வித்தியாசமான சவுண்டு பாருங்கள். இது ஒரு டோன், இது ஒரு டோனு,
இது ஒரு டோன். 3 விதமான டோனை நமக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போது இது ஒரு வேரியபிள் டைமர். ஒன்று ஆடியோ வேணும்னா ஆடியோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், காலிங் பெல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு எலக்ட்ரிக் லோடை ஒர்க் பண்ண வைக்கணும்னா எலக்ட்ரிக் லோடை ஒர்க் பண்ண வைக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த 2 கண்ட்ரோலையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கண்ட்ரோல் மூலிமா என்ன பண்ணலாம், இந்த லோடு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஓகேவா? அதே தான் டோனுடைய லென்த், அந்த லென்த்து தான் இந்த டைமிங். ஓகேவா? இல்லை இதில் பிட்ச் மாற்றணும், நோட்ஸ் மாற்றணும் அப்படின்னாலும் கண்ட்ரோல் மாற்றிக்கலாம். அப்போ இந்த ஒரே சர்க்யூட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காலிங் பெல் சர்க்யூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு லோடு டிஃபரெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், பர்டிகுலராக டைமராக ஒர்க் பண்ண வரும். ஓகே, உங்களுக்கு டைம் நோடு ரொம்ப கம்மியாக காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் சவுண்டு வரணும்னா அது ஒரு செலக்டிவிட்டி. பாருங்கள், அவ்வளோதான், ஒரே சவுண்டு தான். இதை ரைஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது டைம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே, அப்போது இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியுதா விசிபிளாக? ஓகே, இப்போ நான் விசிபிளாக வச்சுருக்கேன். ஓகே, மறுபடி குறைக்கிறதா அந்த டைமிங் வந்து உங்களுக்கு குறையும். ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டு, நிறைய கற்றுக்க முடியும் ப்ராஜெக்ட் பண்ணுறது மூலிமா. ஓகேவா? இந்த டோனில் அட்ஜஸ்ட் பண்ணுறத பொறுத்து நாம் என்ன பண்ண முடியும், இதில் ஒரு வேரியேஷன்ஸ் பாருங்கள், சுத்தமாக எதுவுமே வராது. ஒன்லி ரிலே மட்டும் டைமரில் வேலை செய்யும், சவுண்டே வராது. அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்டே வேண்டாம் அப்படின்னாலும் மறுபடி சவுண்டு வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது ஒரு தியரிட்டிக்கலுக்கு ஓரளவுக்கு டெமோ பார்த்துட்டோம். இப்போது வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், சேனலுக்கு நியூவாக வர்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ மறுபடியும் ஒன்ஸ் அகைன் இப்போது சர்க்யூட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போது பாருங்களேன், இப்போ சர்க்யூட் இப்போது உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டேன் இல்லையா? அப்போது இது வந்து மானோஸ்டேட். டக்குன்னு சுவிட்சை ஆன் பண்ணோன்னே அவுட்புட் பல்ஸ் 3ஆவது பின்னில் வரும். அந்த 110K போட்டு லிமிட் பண்ணியிருக்கு. பர்டிகுலர் வோல்ட் 4th பின்னுக்கு போனோன்னா உடனே இது அஸ்டேபிள் ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆசிலேட் ஆகிறதுல இல்லை ஃப்ரீக்வன்சி வருது. ஃப்ரீக்வன்சி வர்றதுனால தான் ஏசி சிக்னல் வர்றதுனால தான் இந்த ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணுது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஒரு கெப்பாசிட்டரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டால், அலோ ஏசி சிக்னல், பிளாக் டிசி. 3ஆவது பின்னில் வர வோல்ட் இந்த ஸ்பீக்கருக்கு வராது. இதில் இருக்கக்கூடிய ஏசி சிக்னல் மட்டும் இது கப்புள் பண்ணி இந்த ஸ்பீக்கருக்கு அனுப்பும். ஸ்பீக்கருடைய ஒர்க் என்னென்னா ஏசி சிக்னலை ஆடியோ சிக்னலாக மாற்றும். ஓகே, அதனால் அவுட்புட் வருது. ஓகே, அப்போ இதில் IEEE என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏஎஃப் ஆசிலேட்டர் இருக்குது, ஏஎஃப் டிரைவர் இருக்குது, ஏஎஃப் அவுட்புட் இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஒரு NA555க்குள்ளே. அப்போ நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே. ஓகே, இப்போது 3ஆவது பின் இருக்கு இல்லையா, இந்த 3ஆவது பின்லேருந்து எந்த இருக்கிறோம், ஸ்பீக்கருக்கு சிக்னல் போகுது இல்லையா, இந்த இடத்துல சிக்னல் வோல்டேஜ் வரும்னு சொன்னோம் இல்லையா, சிக்னல் மட்டும்தான் கப்புள் ஆவான அந்த வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதை 1K ரெசிஸ்டன்ஸ் மூலிமா இன்னொரு டிரான்சிஸ்டர் BC547 டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ரிலே டிரைவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இதை பற்றி நிறைய நடத்தியிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறோம், இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டர் எமிட்டர் எப்பவுமே ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கிடச்சா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிரும், உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸாக மாறும். லோ ரெசிஸ்டன்ஸாக மாறுறதுனால இந்த இடத்துல இருக்க LED வந்து கண்டக்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு லோடுக்காக 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் ஒரு டயோடு இருக்குது. அது ரிலே காயிலுடைய ப்ளக்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அந்த டயோடு யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே, சுவிட்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த சுவிட்ச் மூலிமா என்ன பண்ணலாம், ஒரு ஏசி லோடு இப்போ எப்படி காமிச்சலையா, பல்பு காமிச்சலையா, அந்த மாதிரி பல்ப் என்ன பண்ணலாம், ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷனுக்காக தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அது எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மானோஸ்டேட், இது பைஸ்டேட்டு, இது எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். இதனுடைய ஐசி பற்றி டீட்டெயில்ஸு, ரெசிஸ்டன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸு, ஒரு ஸ்பீக்கர் இதை பற்றியெல்லாம் கேட்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறையா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.